வணக்கம். லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் மார்க்கெட் பயந்து போய் கீழே இறக்கி விட்டுருக்கு. நீங்கள் எடுத்து பாருங்களேன், நேற்றும் 25,000 0.25 பாயிண்ட்ஸ் மட்டும் மேலே ஏறல. 24,999.75. இன்னைக்கு 25,016 போயிட்டு அங்கேருந்து கீழே வந்திருக்கு. ஸோ தட் மீன்ஸ் அந்த மே லெவலில் எப்பயுமே வந்து அந்த ரவுண்ட் ஃபிகர்லாம் வரல. 24,000, 25,500, 750, 25,000 அது மாதிரி அந்த ரவுண்ட் ஃபிகர் வர இடத்துல வந்து எப்பயுமே வந்து பயம் உண்டு. எல்லாருமே வந்து அந்த ரவுண்ட் ஃபிகர்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போவாங்க. ஸோ ஞாபகம் வச்சிங்களா, மார்க்கெட்டில் வந்து ஒன்றும் பெரிய செல் ஆஃப்ன்றது வரல. மறுபடியும் நான் சொல்கிறேன், செல் ஆஃப்ன்றது வரல. ப்ராஃபிட் டேக்கிங் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்சல்யூட்லி நோ டவுட் ப்ராஃபிட் டேக்கிங்கிறது ஹெவியாக நடந்துட்டு இருக்கு, எஸ்பெஷலி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸில். பப்ளிக் செக்டர் பேங்க்ல வந்து இன்னும் ஆகலை. நம்ம வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம், ஞாபகம் வச்சுங்க. ப்ரைவேட் செக்டாரில், இந்த செக்டாரில், அந்த செக்டாரில் வந்து மார்க்கெட் தூக்கிட்டு இருக்க, பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் போகலை. ஸோ அடுத்த ரேலி அதில் தான் இருக்கும்ன்றது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஒன்று. ரெண்டாவது, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் பேங்க்ஸ் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ரியலி தே ஆர் டூயிங் வெரி வெல். உடனே வந்து நீங்கள் சொல்லலாம், இன்னைக்கு வந்து எடுத்துக்கோங்களா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் நெகட்டிவ்ல வந்துச்சு. அப்போ நேற்று நல்ல ஒரு ரேலிப்பா. அந்த ரேலிக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடக்கணும், இல்லை ஒரு புல் பேக் வரும். புல் பேக் could be about 25-30%. இந்த ரேலியில் 25% வந்து வரலாம். வரல, எந்த தப்புமே கிடையாது. ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா எடுத்துங்க, மறுபடியும் 3 டிஜிட் ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக வந்து ஒரு உச்சத்துக்கு போயிட்டு ஒரு புல் பேக் வந்து இருந்துச்சு. மறுபடியும் இன்னைக்கு 102, 4% அப்பு. ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா ஆகட்டும், இல்லை பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஆகட்டும், ஐஓபி, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் ஆகட்டும், கனரா பேங்க் ஆகட்டும், பிஓபி நம்மளோட லிஸ்ட்ல கிடையாது. யூனியன் பேங்க், இதெல்லாமே நம்மளோட லிஸ்ட்ல இருந்துச்சு. ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்கோம். அண்ட் அந்த ஒவ்வொரு டைமும் மேலே ரேலி ஆகி அந்த இடத்துல நம்ம புக் பண்ணல. கீழே வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் இருந்து மறுபடியும் மேலே வந்து போகுது. சில ஸ்டாக்ஸ் வந்து நான் வந்து லாங் டேர்ம் ஹோல்டிங் கோசரம் போட்டு வச்சாச்சு. அது பாட்டுக்கு அப்படி ஓரத்தில் கிடக்குது. அதில் வந்து இது ரேணுகா சுகர்ஸு, சுஸ்லான்னு, நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அது மாதிரி இது எல்லாமே வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது கிடையாது. அப்பப்போ வாங்கிட்டு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அப்படி பண்ணல. நம்ம ஹோல்ட் பண்ணி அது பாட்டு கடட்டும் பார்த்துக்கலான்ற லெவலில் வந்து வச்சுருக்கிறோம். அண்ட் இட் ஹஸ் கிவன் அ ஒண்டர்ஃபுல் ரிட்டர்ன்ஸ். அண்ட் சைக்ளிக் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், கண்டுபிடிக்க முடியும். அதுதான் வந்து என் ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். இந்தியா டைரக்ட்ல நாங்கள் பண்ணுறது ஃபர்ஸ்ட் செக்டரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. அந்த செக்டர் ஐடென்டிஃபை பண்ணோன்னா அந்த செக்டர் கரண்டா தற்போது யார் அதுக்கு லீடர், அது ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதை ஐடென்டிஃபை பண்ணோன்னே டாப் டவுன் அப்ரோச் பண்ணுறோம். அதுக்குன்னு ஒரு சில மெத்தட்ஸ் வச்சுருக்கிறோம். அந்த மெத்தட்ஸை இது பண்ணிட்டு தென் வி ஐடென்டிஃபை தி ஸ்டாக் வந்ததுக்கு அப்புறமா என்ன மீதி வந்து அதுக்கான டார்கெட் போட வேண்டியதான், அதுக்கான ஸ்டாப் லாஸ் போட வேண்டியதான், எங்கே என்ன மெத்தட் இருக்குன்றது போட வேண்டியதான். அடுத்தது வந்து ப்ராபபிலிட்டி, ரைட்? இதான் வந்து நம்மளோட ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். இதெல்லாம் அட்வான்டேஜ், இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ். எது ஜாஸ்தி இருக்கு? அட்வான்டேஜ் ஜாஸ்தியா இருக்கு, அந்த இடத்துல வந்து மொமெண்டம் நல்லா கொடுக்குது சொன்னால் தைரியமா அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கிட்டு போவோம். இதான் வந்து எங்களோட வே ஆஃப் அப்ரோச். அண்ட் இது வந்து இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஃபெயிலியர்ன்றது ரொம்ப ரேர். ஃபெயிலியர் வந்து எங்க வரும்னு சொன்னால், நம்ம வந்து இங்க இருந்து அப்படியே தூக்குன்றதை நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு டிபிக்கல் ஒரு குரூஷியலான பொசிஷன்ல நம்ம வந்து எடுப்போம். இங்க இருந்து மேல பிச்சிட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அல்லது மறுபடியும் யூஸ் பண்றது, அல்லது ஒரு கரெக்ஷன் வந்து அதுக்கப்புறமா போகும். இல்லையே, மாட்டிட்டுலாம் வந்து ரொம்ப நாள் இருக்காது. ஜாஸ்தி நாள் ஹோல்டிங் பண்ணி வச்சிருந்தது வந்து டிடிஎம்எல் க்ளோஸ் டு அபவுட் 6 months வந்து ஹோல்டிங் வச்சிருந்தோம். செம்ம ப்ராஃபிட் பார்த்தோம், ரைட்? ஒன்று. இந்தியா சிமெண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஆல்மோஸ்ட் 25-30% லாஸ் வந்துச்சு. ஆவரேஜ் பண்ணோம். எல்லா ஸ்டாக்கையும் நாங்கள் ஆவரேஜ் பண்ணுறதில்ல, ஆவரேஜ் பண்ணோம். நல்ல ப்ராஃபிட் பார்த்தோம். வாங்க, ஜம்முன்னு வாங்க, போர்ட்ஃபோலியோ பண்ணலாம். ட்ரைனிங்க்கு வாங்க, ட்ரைனிங் நம்ம பண்ணலாம். அண்ட் ஏதாச்சும் இந்த ரிலேட்டட் போர்ட்ஃபோலியோவோ இல்லை, நாங்கள் வந்து 2 புரோக்கர்ஸ் கூட வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோம். ஒன்று வந்து ப்ராஃபிட் மார்ட், இன்னொன்று வந்து கோடெக் செக்யூரிட்டிஸ். வாங்க, ஜாலியாக பண்ணலாம். நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். இன்னைக்கு கெமிக்கல் செக்டர்ஸ் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸு. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக கெமிக்கல் செக்டர்ஸ் கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருந்துச்சு. நடுப்புற கெமிக்கல் செக்டாரில் மெயினாக வந்து ஃபர்டிலைசர் செக்டர் வந்து அந்த செக்மெண்ட் வந்து நல்லா தூக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபர்டிலைசர் செக்டர் வந்து கெமிக்கல் செக்டர் தான், அதுவும் அதில் வந்து ஒரு படி கீழே இருக்குது. பட் மேலே வந்து யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் மற்ற கெமிக்கல்ஸ். இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நவீன் ஃப்ளோரான் இருக்குது, அதே மாதிரி ஆர்த்தி இண்டஸ்ட்ரி இருக்குது, தீபக் நைட்ரேட் இருக்குது.
நேற்றுலாம் வந்து சம்பல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் சூப்பர் டூப்பராக வந்து போச்சு. அண்ட் இது இல்லாத எஃப்எம்சிஜி ஓரளவுக்கு நல்லா போச்சு, பெருசாக போகலை. ஃபைனான்ஸ் செக்டாரில் எஸ்பிஐ லைஃப், எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் இவங்களாம் வந்து அடி வாங்கினாங்க. பவர் செக்டார் இன்னைக்கு சூப்பர் டூப்பராக மேலே போச்சு. என்டிபிசி பவர் ஆகட்டும், பவர் கிரிட் ஆகட்டும், ஐஇஎக்ஸ் ஆகட்டும். பவர் கிரிட்ல வந்து இந்த தடவை ஐ திங்க் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுத்து பாருங்களேன், பவர் செக்டாரில் 4 அப்பு, அதில் 3 வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், என்டிபிசி, பவர் கிரிட், ஐஇஎக்ஸ். ஐஇஎக்ஸுக்கு வந்து நிறைய அப்சைட் மூவ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எவ்வளோ தடவை நீங்கள் கவனிச்சிருக்கீங்கன்றது தெரியாது. இன்டர்நேஷ்னல் ஆயில் ப்ரைஸ், க்ரூட் இருக்குல்ல, பிரெண்ட் க்ரூட், அதோட விலை குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா இங்கே ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட அப்மூவ் வந்து நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து ஹெச்பிசிஎல் ஆகட்டும், பிபிசிஎல் ஆகட்டும், எம்ஜிஎல் ஆகட்டும், ஐஜிஎல் ஆகட்டும், ஐஓசி, கெயில் இவங்களாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்கு இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள். $84 வந்து ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அது என்ன ஆச்சுன்னுலாம் தெரியாது. ட்ரம்ப்புக்கு வந்து ஒரே ஒரு புல்லட் வாங்கினார், அது டப்புன்னு 82க்கு வந்துச்சு. நம்ம ஜோ பைடன் வந்து வெளியில போனார், இது டப்புன்னு வந்து 78க்கு வந்துருச்சு. நல்லது தானே, நம்ம இந்த மாதிரி நாடு வந்து எனர்ஜி இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் போதும் 80, 78, 77, 75லாம் வந்துச்சுன்னா சூப்பர் டூப்பராக இருக்கும். மறுபடியும் அந்த பழைய $30 வந்துச்சுன்னா நல்லா இருக்குன்றது தோணுது. இன்னொன்று சைடு வந்து மைண்ட் வாய்ஸ் கேட்குது, நீங்கள் வந்து சொல்லலாம் ஏன்னாதான் $30 வந்தாலும் நம்ம ஆளுங்க $100 கீழே வரமாட்டாங்கன்றது. $50 கீழே வந்தாலும் கவர்மெண்ட் வந்து அதில் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபிசிக்கல் டெபிசிட் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாடு வந்து நிறைய கடன் வாங்கிட்டே போகிறாங்கன்னு சொன்னால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து வெடிக்கும். அந்த கடன் வாங்குறத வந்து மினிமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடன் வாங்குறது வந்து தப்பு கிடையாது, அந்த கடன் வந்து வாங்கிறது எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது இருக்கு. இப்போ நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு வாங்குறேன், இல்லை ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இட்ஸ் எ குட். இதே இது நான் கடன் வாங்கி நான் ஹாலிடேக்கு போகிறேன், இல்லை நான் வந்து பார்ட்டிக்கு போகிறேன், ரைட், இல்லை தண்ணி அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த கடன் வாங்குறது வந்து தவறான கடன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பொருளாதாரத்தில் வந்து எங்கே கடன் வாங்கினா எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்றது ஒன்று இருக்கு. சரி, அதுக்குள்ளே போவேன்னா இன்னைக்கு வந்து மேஜர் நெகட்டிவ் எங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் டெக்னாலஜி சைடு, கேபிட்டல் குட்ஸு, ஃபைனான்ஸ் செக்டரு, ஆட்டோ செக்டரில் டாடா மோட்டார்ஸை தவிர மீதி எல்லாமே வந்து கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. டாடா மோட்டார்ஸ் அதோட இலக்கு 2 இலக்கு இருந்துச்சு, 2 இலக்குமே அடைஞ்சிச்சு. ஸோ இதுலேருந்து கீழே வருமா சொல்ல தெரியல. நாளைக்கு வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்றது நம்ம பார்க்கணும். லாஸ்ட் 2 டேஸாக வந்து அதோட இலக்கை வந்து சப் சப் சப்னு டச் ஆயிருக்கு. நல்ல விஷயம். அந்த இலக்கு முடிஞ்சதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கணும். இலக்கு இப்போதைக்கு டே சார்ட்ல வேவ் 5 முடிஞ்சிருக்கு. வேவ் 5 முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் சாதாரணமாக வந்து பெருசாக கீழே விழுவணும். பார்க்கலாம் டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணுது. 1. 2வது வந்து டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம், ப்ரைஸ் கரெக்ஷன் பண்ணாத, இல்லை எக்ஸ்டெண்டட் வேவ் 5 வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நேற்று யூஎஸ் மார்க்கெட் மோர் ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு. டாலர் இண்டெக்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. பயங்கர ஸ்ட்ராங் ஆகல, அந்த 104, 105 அந்த ஜோன்லேயே வந்து சுற்றிட்டு இருக்கு. பட் நிறைய கமாடிட்டி ப்ரைஸஸ் அடி வாங்கிட்டு இருக்கு. அது வந்து காப்பர் ஆகட்டும், நேச்சுரல் கேஸ் ஆகட்டும், க்ரூட் ஆகட்டும், இதெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கு. சில்வர் பெருசாக அடி வாங்கினது வந்து இன்னும் ரிகவர் ஆகல. கோல்டு வந்து இன்னமும் 2400 ஜோன், ரைட், அந்த ஜோன்ல தான் வந்து சுத்திட்டு இருக்கு. அப்பர் சைட்ல இல்லை, லோவர் சைட்ல. ருப்பியை பொறுத்த வரைக்கும் 83.80 ஒரு 5 பைசா இப்படி அப்படியே வந்து சுத்திட்டு இருக்கு. ஸோ அந்த அப்பர் லிமிட்ல தான் வந்து நின்றுட்டு இருக்காது. அப் சைடு உடைக்க போகுதா இல்லை இங்க இருந்து கீழே வரப்போகுதான்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ருப்பி ஸ்ட்ராங் ஆச்சுன்னா நல்லது, ரைட், ஸ்ட்ராங் ஆகுதான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கோல்டை பொறுத்த வரைக்கும் 7100, 7105 அந்த ஜோன்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 24 கேரட் ஹோல்சேல் ரேட், ஜிஎஸ்டியோட இருக்கிற ரேட். சில்வரை பொறுத்த வரைக்கும் 84,300 லெவல்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேச முடியாது. மார்க்கெட் நாளைக்கு மோர் ஆர் லெஸ் ஃபிளாட்டிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெனஸ்டே நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கு, அது மனசுல வச்சுங்க. பேங்க் நிஃப்டியில் எஸ்பெஷலி பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ்
கொஞ்சம் வீக்னஸ் காட்டிட்டு இருக்கு. அதுக்கான முக்காவாசி ஸ்டாக்ஸ் ரைட் அதர் தேன் ஹெச்டிஎஃப்சி முக்காவாசி ஸ்டாக்ஸ் வந்து அதோட இலக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது கரெக்ஷன் பண்ண போகுதா இல்லை பெருசாக ஃபால் ஆக போகுதான்றது நம்ம பார்க்கணும். பேங்கை விட்டுட்டு நீங்கள் வந்து எல்என்டி மைண்ட்ரி ஆகட்டும், ரிலையன்ஸ் ஆகட்டும், இவங்களாம் வந்து ஹெவி வெயிட்ஸ். இவங்க எல்லாருமே வந்து கரெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, ரிலையன்ஸ் இப்போ இருக்கிற பேட்டர்ன் பிரகாரம் ஒரு ஃபால் வந்திருக்கு. ப்ராபப்ளி ஒரு புல் பேக் வந்துட்டு டவுன் சைடு வந்து 2700 2650 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த லெவல்லலாம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னு சொன்னால் செம்ம ரேட்டு ரைட். மனசில் ஞாபகம் வச்சுங்க, 2ஆம் தேதி ஓலாவோட பெரிய ஒரு ஜம்போ ஐபிஓஸ் வருது. ஸோ 2ஆம் தேதி to 6ஆம் தேதி அவங்க வந்து ப்ரைஸ் ரேஞ்சும் கொடுத்துருக்குறாங்க. 72 rupees to 76 rupees ரேஞ்சில் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம். ஓலாலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பம்பர் ஜாக்பாட் இதாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் ஓனர் ரைட், ஓலாவோட மேஜர் ஓனர் இருக்கிறவர், அவரும் வந்து அவரோட 1% ஆஃப் பர்சன்டேஜ்னு ஒரு பகுதி அவர் வந்து டைல்யூட் பண்ணுறாரு. சில வெஞ்சர் கேபிட்டல்ஸ் அவங்களோட என்டையர் பொசிஷன்ஸை எக்ஸிட் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. பட் ஞாபகம் வச்சுங்க, ஓலா எலக்ட்ரிக்கல் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதுக்கான எல்லா செட்டப்பும் இருக்குது. பார்க்கலாமே எத்தனை பேர்த்துக்கு வந்து ஐபிஓ கிடைக்குதுன்றது பார்க்கலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.